வணக்கம். டிஎன் நியூஸ் தமிழ்நாடு. இன்றைய செய்திகள். நான் உங்கள் மகதி. ரஜினிகாந்த் தலைவர் விஜயின் தமிழக தேர்தல் வெற்றியில் பொறாமையா? நடிகர் முதன்முதலாக 3 வார மிளனத்தை உடைத்து பேசினார். தலைவர் விஜயின் தமிழக தேர்தல் வெற்றிக்கு பிறகு ரஜினிகாந்த் நீண்ட மிளனத்தை கடைப்பிடித்தார். பல்வேறு ஊடக சேனல்களில் பொறாமை குறித்த கேள்விகள் எழுந்தன. இன்று முதன்முதலாக நடிகர் ரஜினிகாந்த் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி அறிக்கை வெளியிட்டார். தமிழ் சினிமா உலகின் இரு பெரும் சக்திகளான ரஜினிகாந்த் மற்றும் தலைவர் விஜய் இடையேயான அரசியல் போட்டி தமிழகத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. சமீபத்திய தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அபார வெற்றி பெற்ற நிலையில் ரஜினிகாந்த் 3 வாரங்களாக மிளனம் காத்து வந்தார். இந்த மிளனம் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் மற்றும் ஊடகங்களில் பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்தது. தமிழக அரசியலில் நுழைவதற்கு முன்பு ரஜினிகாந்த் பலமுறை அறிவிப்புகள் செய்து பின்னர் அவற்றை திரும்பப் பெற்றுக்கொண்ட வரலாறு உள்ளது. 2017 இல் அரசியலில் நுழைவதாக அறிவித்த அவர் 2021 இல் உடல்நிலை காரணங்களை முன்னிட்டு தனது முடிவை மாற்றிக் கொண்டார். இந்நிலையில் விஜய் தனது நடிப்பு வாழ்க்கையை துறந்து முழுநேர அரசியலில் இறங்கி வெற்றி பெற்றுள்ளார். இது ரஜினிகாந்தின் ரசிகர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ரஜினிகாந்த் தனது மிளனத்தை உடைத்துள்ளார். விஜய் அண்ணனின் வெற்றியில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியல் என்பது பொறாமைக்கு இடமல்ல, மக்கள் நலனுக்கானது என்று அவர் தெரிவித்தார். மேலும் எனது உடல்நிலை மற்றும் வயது காரணங்களால் நான் அரசியலில் இருந்து விலகி இருக்கிறேன். ஆனால் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதே. நீங்கள் கேட்டது டிஎன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள். மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.